தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய திருநாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர், மாநிலங்களவையினுடைய தலைவர் மாண்புமிகு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்று பாராட்டி மகிழக்கூடிய நாள் இந்த நாள். திருப்பூர் தேசபக்திக்கும் தெய்வ பக்திக்கும் பெயர் பெற்ற நகரம், உண்மைக்கும் உழைப்பிற்கும் பெயர் பெற்ற நகரம். திருப்பூர் தயாரிப்புகள், திருப்பூர் ஆடைகள் திசையெட்டும் புகழ் பெற்றவை. இத்தகைய பெருமைமிகு திருப்பூர் மண்ணில் பிறந்து வளர்ந்து உயர்ந்தவர்கள் நீங்கள். திருப்பூர் மண்ணிற்கே உரிய தேசபக்தி, தெய்வ பக்தி, உழைப்பு கொண்ட கொள்கையிலே உறுதியாகிய உயர் பண்புகளை இயற்கையாகவே பெற்றவர்தான் பெருமைக்குரிய இந்த அவையினுடைய மரியாதைக்குரிய தலைவர். நீங்கள் வகித்த ஒவ்வொரு பதவிக்கும் அதிலே தனி தடம் பதித்திருக்கிறீர்கள். இத்தகைய பெருமைகளுக்கும் காரணம் நீங்கள் பிறந்த பின்னணி, கற்ற கல்வி, பெற்ற அனுபவம், அனைவரையும் அரவணைத்து செல்லும் அரும் குணம், கடைபிடித்த நாணயம், ஒழுக்கம், நேர்மை ஆகிய உயர் பண்புகளே ஆகும். அதன் அடிப்படையிலேதான் இன்றைக்கு இந்த உயர்ந்த நாட்காலியை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விவசாயியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு தமிழ் மகனை தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவராக அமர்த்துவது என்பது தமிழுக்கு பெருமை, தமிழ் மண்ணுக்கு பெருமை, தமிழ் மக்களுக்கு பெருமை. இப்பெருமைகளுக்கு காரணமான மத்திய அரசை, அதனை வழிநடத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழ் மக்கள் மனம் மகிழ்ந்து பாராட்ட வேண்டும். அதற்கு நன்றி தெரிவிப்பது நம்முடைய கடமை. நன்றி மறவா பண்பு நம் தமிழ் பண்பு. அப்பண்பின் அடிப்படையிலே தமிழ் மக்களின் சார்பாகவும், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் சார்பாகவும் மத்திய அரசிற்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். Sir, your victory secured with confidence of the members of both houses of parliament is not merely a personal achievement, but a reflection of the values cherished by you, dedicated to the nation and devotion to God. Perhaps it is this commitment which led you to remark during the Constitution Day celebrations, the soul of our Constitution has proved that Bharat is one and will be one forever. Sir, to conclude, I would like to kindly say that இந்திய தேசத்துடைய இந்த உயர்ந்த பதவியை உங்களது இயல்பான இனிய பண்புகளாலும், அனைவரையும் அரவணைக்கக்கூடிய அரிய இயல்புகளாலும், மேலும் எல்லோரையும் நடுநிலையோடு பார்த்து மேலவையை மிக சிறப்பாக நடத்த நாங்கள் உங்களோடு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் தமிழகம் சார்பிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம்.